நண்பர்களுக்கு வணக்கம். இது கை கொடுக்கும் கை யூடியூப் சேனல் நண்பர்கள். இந்த சேனலில் மாற்றுத்திறனாளி சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு தகவல்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கி நாம் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கு. அந்த தேர்தல் அறிக்கையில் பல்வேறு நல்ல அம்சங்கள் இடம்பெற்றிருந்தாலும் அந்த அம்சங்கள் தொடர்பாக நான் என்னுடைய முகநூலிலும் யூடியூப்லையும் பல்வேறு விஷயங்களை நம்ம பகிர்ந்திருந்தேன். அப்படி பகிர்ந்திருந்த போது அதை பார்த்துவிட்டு பல்வேறு மாற்றுத்திறனாளிகளும் மிக கடுமையான விமர்சனங்களை செய்திருக்கிறார்கள். அந்த விமர்சனங்களுக்கு பதிலளிக்கக்கூடிய காணொலியாகத்தான் இந்த காணொலி இருக்கிறது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்னதாக என்னுடைய முகநூல் பக்கமாகிய மாற்றுத்திறனாளிகளின் சங்கமம், ஆங்கிலத்தில் டுடே டிசேபிலிட்டி நியூஸ் அப்படின்னு சொல்லி இந்த பக்கமானது பல ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. இந்த மாற்றுத்திறனாளிகளின் சங்கமம் என்கிற தமிழில் பெயரிட்டக்கூடிய இந்த ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் எல்லோரும் லைக் பண்ணுங்கள். அப்படி லைக் பண்ணிங்க அப்படின்னா நான் இதில் காணொலியாக சில விஷயங்கள் தான் போட முடியும். எல்லா விஷயங்களும் காணொலியாக போட முடியாது. உதாரணத்துக்கு அரசுடைய உத்தரவுகள், அரசாணைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை அதில் தான் நான் பதிவேற்றம் பண்ண முடியும். அப்போ அந்த அடிப்படையில் அதில் ஏராளமான தகவல்கள் அதில் கொட்டி கிடக்குது. எப்பொழுது வேணாலும் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் எல்லோரும் மாற்றுத்திறனாளிகளின் சங்கமம் இங்கிலீஷில் டுடே டிசேபிலிட்டி நியூஸ் அப்படிங்கிற இந்த ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுமாறு உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் கை கொடுக்கும் கை அப்படிங்கிற பேர்லேயே வாட்ஸ்அப் குரூப்பானது செயல்பட்டு வருது. அந்த குரூப்புடைய லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதிலையும் இணைஞ்சு கொள்ள வேண்டுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, திராவிட முன்னேற்றக் கழகம் அடுத்து வரக்கூடிய 5 ஆண்டுகளுக்கு தேர்தல் வாக்குறுதியாக பல்வேறு வாக்குறுதிகளை அளித்திருக்கிறது. அந்த தேர்தல் வாக்குறுதிகள் என்னென்ன என்பதை பற்றி கடந்த காணொலியில் நாம் விரிவாக விவாதித்திருக்கிறோம். இப்பொழுது அந்த தேர்தல் வாக்குறுதிகளிலே சொல்லப்பட்டுள்ள பல விஷயங்களிலே நமக்கு உடன்பாடுகள் இல்லாத விஷயங்கள் கூட இருக்கத்தான் செய்கிறது. குறிப்பாக அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிக்கான வேலைவாய்ப்புகள் எங்கெங்கே உள்ளன என்பதை கண்டறிந்து அதற்காக ஒரு அமைப்பை உருவாக்கி மாற்றுத்திறனாளிக்கு வேலை வழங்குவோம் என்று சொன்னார்கள். அதாவது தேர்தல் கால அறிவிப்பில் பார்த்திங்கன்னா, ஏற்கனவே தமிழக முதலமைச்சர் 2021ஆம் ஆண்டு ஆட்சியில் அமர்ந்தவுடன் தனியார் வர்த்தக நிறுவனங்கள் அனைத்திலும் 20 நபர்களுக்கு மேல் யாரெல்லாம் வேலை செய்கிறார்களோ, பணியாளர்களை வைத்து தொழில் நடத்துகிறார்களோ அவர்கள் அனைவரும் கட்டாயம் ஒரு மாற்றுத்திறனாளிக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்ற சட்டத்தை நிறைவேற்றினார். அந்த சட்டத்தை முறையாக அமல்படுத்தியிருந்தாலே இது போன்ற அமைப்பு உருவாக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. கண்டிப்பாக எல்லா மாற்றுத்திறனாளிகளுக்கும், பெரும்பான்மையான மாற்றுத்திறனாளிகளுக்கும் வேலைவாய்ப்பை வழங்கியிருக்க முடியும். ஆனால் இந்த சட்டத்தை அமல்படுத்துவதற்கு அரசாணையை வெளியிட்டு திட்டத்தை அறிவித்ததோடு சரி, இதை முறையாக அமல்படுத்துவதற்கு தேவையான எந்த ஒரு நடவடிக்கையும் இந்த அரசு எடுக்கவில்லை என்கிற விமர்சனம் இந்த அரசாங்கத்தின் மீது நாங்கள் வைத்திருக்கிறோம் என்பதையும் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல் பார்த்திங்கன்னா, அரசு வழங்கும் குடியிருப்பு திட்டங்களில் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான வீடுகள் மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை அடிப்படையில் வழங்கப்படும் என்று சொன்னாலும் கூட இன்னமும் பல லட்சக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் குடியிருக்க வீடு இல்லாமல் வாடகை வீட்டில் மிகுந்த சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எப்படி பல்வேறு பிரிவினருக்கும், குறிப்பாக சமூகத்தில் நலிவடைந்த பிரிவினருக்கு தனியாக ஒரு காலனி போன்று உருவாக்கி, காலனி என்ற வார்த்தையை உபயோகப்படுத்தக்கூடாது, இருந்தாலும் கூட அந்த பகுதி மக்கள் பூராவும் ஒரு இடத்தில் இருக்கிற மாதிரி அந்தந்த பகுதிகளிலே குடியிருப்புகளை உருவாக்கி பல்வேறு பகுதிகளிலே வீடு கட்டி கொடுக்கிறார்கள். 30 வீடுகள், 50 வீடுகள் என்று கட்டி கொடுக்கிறார்கள். அதுபோல் மாற்றுத்திறனாளிகளுக்கும் சிறப்பு அம்சங்களுடன் கோவையிலே அந்த மாவட்ட ஆட்சியர் முன்முயற்சி எடுத்து மாற்றுத்திறனாளிகள் மட்டும் குடியிருந்து வரக்கூடிய வகையிலே ஒரு 30க்கும் மேற்பட்ட வீடுகளை கட்டி கொடுத்திருக்கிறார். அதுபோல் மாநிலம் முழுவதும் எங்களுக்காக சிறப்பு வடிவமைப்புடன் கூடிய வீடுகளை இந்த அரசு கட்டி கொடுத்திருந்தால் பரவாயில்லை. ஆனால் இடஒதுக்கீடு இருக்கிறதை ஒழிய அது முறையாக பல மாற்றுத்திறனாளிகளுக்கும் கிடைக்கவில்லை என்ற குற்றச்சாட்டையும் இன்றைக்கு நாங்கள் முன்வைக்கிறோம். அதேபோல் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கக்கூடிய உபகரணங்கள் கிட்டத்தட்ட அனைத்தையும் எளிதாக்கி மிகச்சிறப்பான முறையில் அவர்கள் அன்றாட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு 250 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதை நாங்கள் வரவேற்கின்ற அதே வேளையிலே நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஏற்கனவே இருக்கின்ற உபகரணங்களிலே தரமில்லாத உபகரணங்களை மாற்றிவிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய வடிவமைப்பிலே ஒவ்வொரு விதமான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பல்வேறு உபகரணங்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை, அதை நாம் கொண்டு வர வேண்டும் என்று நாம் சொல்லிக்கொள்கிறோம். இதையெல்லாம் விட மிக முக்கியமாக மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகையை 1500 ரூபாயிலிருந்து 2500 ரூபாயாக
வருவாய்த்துறை மூலமாக பெறக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மூலமாக உதவித்தொகை பெறக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு 2000 ரூபாயிலிருந்து 4000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட்டிருப்பதை நாம் வரவேற்கிறோம். இப்போ இந்த உதவித்தொகையை பற்றி மட்டும் இன்றைக்கி நம்ம பேசுவோம். இந்த உதவித்தொகையை பற்றி அறிவிப்பு வெளியிட போது பல மாற்றுத்திறனாளிகளும் சமூக வலைத்தளங்களில் மிக கடுமையான எதிர்வினையாற்றியிருக்கிறார்கள். என்ன எதிர்வினையாற்றிருக்காங்க? இவ்வளவு தூரம் தமிழ்நாடு அனைத்தொகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைக்கான சங்கம் கடந்த 4 ஆண்டுகளாக மிக கடுமையாக போராட்டம் நடத்தியது. கடைசியாக பிப்ரவரி மாதம் தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடத்தி, சென்னையிலும் போராட்டம் நடத்தி, கடுமையான காவல்துறை அத்துமீறல் நடந்து, அதில் சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டு மருத்துவமனையிலே ஐசியூ வார்டு வரை சென்று வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அப்பொழுதெல்லாம் அறிவிப்பை வெளியிடாமல் இப்பொழுது யாரை ஏமாற்ற அறிவிப்பு வெளியிடுகிறீர்கள் அப்படின்னு சொல்லி, இது முழுக்க முழுக்க தேர்தலுக்காக அவர்கள் நடத்துகிற நாடகம், இதை யாரும் நம்பாதீர்கள் என்றெல்லாம் சொல்லி மிக கடுமையான விமர்சனங்களை எதிர்வினையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த எதிர்வினையாற்றக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் நான் வைக்கக்கூடிய ஒரே வேண்டுகோள், நான் திரும்ப திரும்ப சொல்கிறோம், அன்னைக்கு போராட்டம் நடக்கிற போது போராட்டத்தினுடைய இறுதியாக சமூக நலத்துறை அமைச்சர் என்ன வந்து பேசினாங்க, அந்த பேசின வீடியோவை ஆல்ரெடி நான் உங்களுக்கு யூடியூப்பில் நான் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன். 2வது முறையாக நாங்கள் ஆட்சிக்கு வந்து பதவியேற்றவுடன் அரசு கோப்புகளிலே, பல்வேறு அரசு கோப்புகளிலே நாங்கள் கையெழுத்திடுவோம். அதில் முதல் கையெழுத்தாக மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை உயர்வு இதுதான் முதல் கையெழுத்தாக இருக்கும். இதை மாண்புமிகு முதலமைச்சர் உங்களிடம் நேரடியாக சொல்ல சொன்னார் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மேடையில் பேசிட்டு போனாங்க. உடனே நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இதெல்லாம் தேர்தலுக்கான யுத்தி, நம்பாதீங்க, ஏமாத்திடுவாங்க, திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து சொல்லிட்டீங்க. சரி, யார் நம்ப சொல்கிறீங்க? யாரை நம்பலாங்கிறீங்க? நாம் இவ்வளோ பெரிய போராட்டம் நடத்துகிறோம், அமைச்சர் வர்றாங்க, பேசுகிறாங்க, நாம் நம்பி சரின்னு சொல்லிட்டோம். அதிமுகவை நம்பலாமா? கடந்த 2021ஆம் ஆண்டு 4 நாட்கள் மிக கடுமையான போராட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய சங்கம் நடத்தியது. அப்போ நடத்தின போது அப்போ யார் ஆட்சியில் இருந்தா? எடப்பாடி அவர்கள் தானே ஆட்சியில் இருந்தார். எதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலை. ஆனால் தேர்தல் அறிவித்த பிறகு அவர் போன தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொன்னார்? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 2000 ரூபாய் உதவித்தொகை கொடுப்போம்னார். அப்போ இதை நம்ப சொல்கிறீங்களா நீங்கள்? சரி, இன்னொரு பக்கம் எடுத்துங்க. பாரதிய ஜனதா கட்சி அஇஅதிமுகவோட கூட்டணி அமைச்சு வருகிறது. அவங்க என்ன தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 2014 மோடி அவர்கள் ஆட்சிக்கு வருகிற போது என்ன சொன்னார்? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்குவோம், வறுமையை ஒழிப்போம், வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்தாரு. 2 கோடி பேருக்கு வேலை கொடுத்தாரா? சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள், உங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். 2 கோடி பேருக்கு வேலை கொடுத்தாரா? மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகையை அவர் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாலேயே 300 ரூபாய் வழங்கப்பட்டது. இன்றைக்கு வரை அதே 300 ரூபாய் தான் ஒன்றிய அரசாங்கம் வழங்கி வருகிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த 300 ரூபாயை உயர்த்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? இந்த மோடி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த இந்த 11 ஆண்டு காலத்திலே ஒட்டுமொத்த மாற்றுத்திறனாளிகளே வெறும் 3% மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் வெறும் 300 ரூபாய் கொடுப்பது என்பது எந்த வகையில் நியாயமாக இருக்கும்? அதை உயர்த்துவதற்கான நடவடிக்கை ஏதாவது எடுக்கப்பட்டிருக்கிறதா? அப்போ அவங்கள நம்ப முடியுமா? சரி, அதையும் விட்டுருங்க. இன்னொருத்தர் வந்திருக்காரு டிவிக்கேன்னு சொல்லி, விஜய். அவர் என்ன சொல்கிறாரு? இன்றைக்கு வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு மாற்றுத்திறனாளிகளை பற்றி அவர் பேசவே இல்லை. பல்வேறு பிரிவினரை பற்றி பேசுகிறார். முதல்ல அரசியல் கட்சி ஆரம்பித்து கொஞ்ச நாளில் என்ன சொன்னார்? இலவசங்கள் கொடுக்கக்கூடாது, இலவசங்களே இருக்கக்கூடாது, பேருந்து பயணம் வேண்டாம், ஓசி பஸ் வேண்டாம், மகளிர் பணம் 1000 ரூபா வேணான்னாரு. அப்புறம் அவருடைய நிலையை மாற்றுறாரு. என்ன சொல்கிறாரு? மகளிருக்கு 2500 ரூபா கொடுப்போங்கிறாரு. பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தைக்கும் 1 பவுன் தங்க நாணயம் கொடுப்போங்கிறாரு. தமிழ்நாடு முழுக்க ஒரு நாளைக்கு 2000 குழந்தை 3000 குழந்தை பிறந்துட்டு இருக்குது. அப்போ 3000 குழந்தைக்கு 3000 பவுன், 1 பவுன் இன்றைக்கி 1,4 லட்ச ரூபா ஆச்சு. இப்படி பல்வேறு வாக்குறுதிகளை அவர் வந்து அள்ளி வீசுகிறார். இன்றைக்கு வரைக்கும் விஜய் சொன்ன எல்லா விஷயங்களையும் நீங்கள் பார்க்குற போது செலவு மட்டுமே சொல்லிகிட்டு இருக்கார். வருமானத்தை பற்றி ஏதாவது சொல்லியிருக்காரா? தமிழ்நாட்டுக்கு இன்னென்ன வகையில் நாங்கள் வருமானத்தை பெருக்குவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கிறோம், இந்த வருமானத்தின் அடிப்படையில் இதிலிருந்து நாங்கள் எடுத்து செலவு செய்வோம்னு சொன்னால் பரவாயில்ல.
இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் சொன்ன எல்லா தேர்தல் வாக்குறுதிகள்லையுமே செலவு மட்டும் ஆண்டுக்கு சிலிண்டர் கொடுப்போங்கிறாரு, அதுங்கிறார், இதுங்கிறார், ஏகப்பட்ட விஷயங்களை சொல்கிறாங்களே ஒழிய வருமானத்தை பற்றி என்ன நம்ம குடும்பம் நடத்துகிறோம், குடும்பத்தில் வருமானம் இல்லாமல் செலவு மட்டும் பண்ணிட்டு இருந்தால் எப்படி குடும்பம் ஓடும்? ஆக அவரையும் நம்ப முடியாது. வேறு யாரை நம்ப சொல்கிறீங்க நீங்கள்? ஆனால் ஒன்றும் இல்லை, நம்ம குடும்பத்திலே எடுத்துங்க. பெத்த தாய் தகப்பன் பிள்ளைகளையே நம்ப முடியல. பிள்ளையை வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு கடைசி காலத்தில் நம்மளை காப்பாற்றுவான்னு சொன்னால் அவன் கொண்டு போய் அநாத ஆசிரமத்தில் கொண்டு போய் நம்மளை விட்டுட்டு போயிடறான், முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் விட்டுட்டு போயிடறான். ஆக இப்படி பெற்ற தாய் தகப்பனே, உற்றார் உறவினர்களே நம்மளை கைவிடுகிற போது இந்த அரசியல் கட்சிகள் எல்லோருமே ஒரே மாதிரி தான், இவங்க எல்லாரும் கைவிட்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயமாக இருக்கும்? யாரையோ ஒருத்தரை நம்பித்தான் ஆகணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் யார் இவர்களுக்கெல்லாம் செய்வார்கள்? இன்றைக்கி மோடி அரசாங்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு 1460 கோடி ரூபா தான் ஒதுக்கிட்டு இருக்காங்க இந்தியா முழுவதுமே. ஆனால் இன்றைக்கு தமிழக அரசு, ஒரு மாநில அரசு கிட்டத்தட்ட 1500 கோடி ரூபாய்க்கு மேலே ஒதுக்கி இருக்கிறது. தேர்தல் வாக்குறுதியில் மீண்டும் 250 கோடி ரூபாய் ஒதுக்கி கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய் அளவுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கான நிதியை கூட்டுவோம் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மற்றவங்களை கூட விட்டுருங்க, தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைக்கான சங்கம் தேர்தலுக்காக மட்டும் செயல்படக்கூடிய அமைப்பல்ல. கடந்த 5 ஆண்டு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைத்த பிறகு போராட்டம் யார் நடத்தினார்கள் என்றால் தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைக்கான சங்கம் தான் பிரதான சங்கமாக இருந்து பல கட்ட போராட்டங்களை நடத்தியது. இன்னும் பல பேர் போராடி இருக்காங்க. அவங்களுடைய கோரிக்கைக்காக போராடினாங்க. பகுதி நேர ஆசிரியர்கள் என்ன சொன்னாங்க? எங்களை நிரந்தரப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு அதோட நின்றுக்கிட்டாங்க. பார்வை மாற்றுத்திறனாளிகள் அவங்க அரசு பணி வேணும்னு சொல்லிட்டு அவங்க அதோடு நின்றுக்கிட்டாங்க. ஆனால் மாற்றுத்திறனாளிகளுக்கான தடையற்ற சூழலில் ஆரம்பித்து பல்வேறு விஷயங்களுக்காக 100 நாள் வேலையாக இருக்கட்டும், ஏஏஒய் கார்டாக இருக்கட்டும், இல்லை பல்வேறு விஷயங்களுக்காக தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வந்த அமைப்பு எந்த அமைப்பு? மாநிலம் முழுக்கும் போராடிய அமைப்பு எந்த அமைப்பு? இப்போ உதவித்தொகைக்காக மிக கடுமையான போராட்டத்தை நடத்தி காவல்துறையுடைய பல்வேறு அடக்குமுறைகளுக்கு ஆளான அமைப்பு எந்த அமைப்பு? இப்படியெல்லாம் அடக்குமுறைகளுக்கு ஆளான பிறகு ஒரு அமைச்சர் வந்து நேரடியாக ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் என்றால், அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு அவர் நிறைவேற்றவில்லை என்றால், நீங்கள் இப்படி நிறைவேற்றலைன்னு சொல்லிட்டு அப்படி ஆஃப் ஆகக்கூடிய அமைப்பா இது? அமைதியாக இருக்கக்கூடிய அமைப்பா இது? நம்முடைய மாற்றுத்திறனாளிகள் யாரையா ஒருத்தரை நம்பித்தான் ஆக வேண்டியிருக்கு. குடும்பத்திலும் சரி வெளியிலும் சரி யாரையா ஒருத்தரை நம்பித்தான் ஆக வேண்டியிருக்கு. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த வாக்குறுதியை கொடுத்திருக்கிறது. கண்டிப்பாக செய்வார்கள் என்று நம்புவோம். அப்படி மீண்டும் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால், அவர்கள் செய்யவில்லை என்றால் பார்த்துட்டு வேடிக்கை பார்க்குறதுக்கு வேறு அமைப்புகள் இருக்காங்க. நாங்கள் அப்படி கிடையாது. கண்டிப்பாக இது தீவிரமான போராட்டமாக, மிக கடுமையான போராட்டமாக மாறும். இது உங்களை விட எங்களை விட தமிழக அரசுக்கு நன்றாகவே தெரியும். அப்போ அந்த அடிப்படையில் நாம் அனைவரும் நம்புவோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் யார் வந்தால் தமிழகத்துக்கு சிறப்பான ஆட்சியை கொடுக்க முடியும், யார் வந்தால் தமிழகத்தினுடைய நலன்கள் பாதுகாக்கப்படும், மாற்றுத்திறனாளிகள் நலன் மட்டுமில்லை ஒட்டுமொத்த நலன்களும் யாரால் பாதுகாக்கப்படும் என்பதை உறுதி செய்து வரக்கூடிய தேர்தலில் நீங்கள் பலமாக சிந்தித்து வாக்களிக்க வேண்டும். உங்களுடைய வாக்கு ஒவ்வொன்றும் இந்த சமூகத்தின், குறிப்பாக மாற்றுத்திறனாளி சமூகத்தின் தலையெழுத்தை மாற்றக்கூடிய வகையிலே இருக்க வேண்டும். கண்டிப்பாக நல்லதொரு ஆட்சி அமையும். அப்படி அமைகிற போது நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேறுவதற்கு அவர்களும் உறுதுணை புரிவார்கள். அவர்கள் உறுதுணை புரியவிட்டால் நம்மிடம் இருக்கிற போராட்டம் என்கிற ஆயுதத்தை பயன்படுத்தி கண்டிப்பாக மாற்றுத்திறனாளிகளுடைய நலன்களுக்கு தேவையான அனைத்தையும் பெற்று தருவோம் என்று சொல்லிக்கொண்டு இந்த காணொலியிலிருந்து விடுகிறேன். நண்பர்களே, இந்த காணொலி பற்றிய விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.